குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நாங்கள் உள்ளே போனோன்னா யாருக்கும் தனி ரூம்லாம் கிடையாது. ஹாலு, அந்த ஹாலில் குருசாமிக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்குது, பாத்ரூம் அட்டாச்சாக ஒரு இருக்கும். மற்றவங்களாம் காமன் பாத்ரூம் தான் அவங்களுக்கு. இதில் பல புரட்சிகளை அவர் தான் கொண்டு வந்தார். ஏன்னா முன்ன ஷேவிங் பண்ணி ஆகணும், ஆனால் சினிமாக்காரங்க வரும்போது அவங்களால அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றதுக்காக ஒரே ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு நம்பியார் சாமி சொல்வார், செய்யும் தொழிலே தெய்வம். நீங்கள் என்ன தொழில் செய்கிறியோ அதுதான் ஃபஸ்ட்டு தெய்வம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாமி நம்ம போய் கும்பிடு. திடீர்னு 19ஆம் தேதி அவருக்கு அந்த நெஞ்சில் சளி இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண இறந்துட்டார். எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மாலை போட்டிருக்கோம் எல்லாரும். சரி, நம்ம நம்பியார் சாமிக்கு என்ன கடமைகள் செய்யணுமோ அதை நம்ம கடைசி ரைட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஃபுல்லாக இருந்து, ஏன்னா அவ்வளோ பப்ளிக் வந்திருந்தாங்க. ரஜினிகாந்த் முதல் கூட எல்லாமே வந்திருந்தாங்க, அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. இண்டஸ்ட்ரியிலேருந்து அவ்வளோ பேர் எல்லோரும் அந்த வீட்டில் அவங்களுக்கு வேண்டிய அங்கே எல்லோரும் கண்ட்ரோல் பண்ண வச்சு நாங்கள் எல்லாருமே அந்த சிவப்பு சட்டையோடு தான் இருந்தோம். ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னார், எப்போவுமே நம்ம ரொம்ப விமர்சையாக பண்ணோம். ஏன்னா அந்த கணேஷ் இருக்கார்ல, சங்கர கணேஷ், அவர் எப்போவுமே இந்த பட்டாசுலாம் வெடிப்பார். அந்த புறப்படுற இதெல்லாம் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் வேணாம், எதுவும் வேணாம், அமைதியாக நம்ம போயிட்டு வருவோம். ரொம்ப செலிப்ரேஷன் இல்லாமல் நம்ம நார்மலாக எப்படி போகிறோம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். தன்னுடைய சபரிமலை அனுபவங்களை தொடங்கிறார் நடிகர் KSG வெங்கடேஷ் அவர்கள். நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக வந்திருக்கீங்க இல்லையா, ட்ரூப்புக்கு பல ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க. நான் கேமராமேனாக இருந்ததுனால நான் அந்த பீரியடில் நான் எனக்கு அந்த கேமரா அப்போ வாங்கினேன் புதுசாக. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஃபுல்லாக எடுங்கன்ட்டாங்க. ஸோ அது 88, 89 அந்த பீரியடில் அப்போ நான் ஃபுல்லாகவே எடுத்தேன். அந்த ஃபோட்டோஸ் இருக்குது, நான் உங்களுக்கு நீங்கள் அப்போ போடலாம், நான் சொன்னதில் போடலாம். இது யார் யார் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நம்பியார் சாமி கூட இருந்தது, சங்கர கணேஷ், அதுக்கப்புறம் நிறையா எங்கள் குரூப்பில் நான் சொன்ன இடங்கள் அத்தனையுமே அதில் வரும். புறப்படுறதுலேருந்து எங்கெங்கெல்லாம் நம்ம சாப்பிட்டோம், இந்த மாதிரி இடங்கள்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தார், எல்லாமே அதில் இருக்கும். ஒரு ஃபுல் ஜர்னி எடுத்துருந்தேன் நாங்கள் அங்கே. அது நான் சொல்கிறேன், எங்களுக்கு அது அங்கே அப்புறம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைமிங் தான் சார் ரொம்ப முக்கியம். இப்போ பழனிக்கு சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கெலாம் போயிடுவோம். போயிட்டு எங்களுக்கெல்லாம் பெரிய ஹால். இது இல்லாமல் இப்போ அந்த அந்த இதில் பையில் ஒரு பாயும் இருக்கணும் நமக்கு. அந்த பெட்ஷீட் சின்ன பாய் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அதையும் கையில் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அவங்கவுங்க அங்கே பாய் போட்டுருவோம். இல்லாதவங்களும் ஜம்காலை போட்டு அங்கே கீழே படுத்தோம். அந்த ஹாலில் தான் படுத்துப்போம். நாங்கள் உள்ளே போனோன்னா யாருக்கும் தனி ரூம்லாம் கிடையாது. ஹாலு, அந்த ஹாலில் குருசாமிக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்குது, பாத்ரூம் அட்டாச்சாக ஒரு இருக்கும். மற்றவங்களாம் காமன் பாத்ரூம் தான் அவங்களுக்கு. ஸோ இந்த ஹால் இருக்குன்னா 10 பேர் 15 பேர் அவங்கவுங்க அப்படியே போட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ அந்த நான் சொன்ன பழனியில் ஒரு கரெக்டாக 8 மணி 8:30க்கெல்லாம் ஒரு சின்ன பூஜை மாதிரி வச்சுட்டு தீபாவளி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைப்போம். இவ்வளோ பெரிய இலையில அது உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் மில் ஓனர்ஸோட விருதுனா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அவங்க சமையல் பிரமாதமாக இருக்குது. அது முடிச்சுட்டு 9-9:30க்கெல்லாம் சாப்பிட்றணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி காலைல 4:30 மணிக்கு பஸ்ஸில் உட்காந்துடணும். திருப்பி அங்கேருந்து திருச்சி உளுந்தூர்பேட்டை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான், பழனியில் தான். சாப்பிடும்போது காலையில் எல்லாருக்கும் கையில் தயிர் சாதம் இல்லை புளியோதரை அது மாதிரி என்ன சாதம் இருக்கும் பேக் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் ஏற்கனவே கொடுத்த நிறைய ஸ்நாக்ஸ் வேறு இருக்கும். அது சில காலியாக இருக்காது, அது வேறு இருக்கும். அந்த உளுந்தூர்பேட்டையில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு இடம் இருக்குது சார். அந்த இடம் பேசி வச்சுருப்பாங்க. அங்கே போய் இந்த 4 பஸ்ஸும் நிற்கும். அங்கே நின்று அங்கே எல்லாருக்கும் இந்த கையில் கொண்டு சாப்பிட்டுட்டு குரூப் ஃபோட்டோ அங்கே தான் எடுப்போம். அந்த கடைசியாக வரோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒவ்வொரு பஸ்ஸில் இத்தனை பேர் அந்த பஸ்ஸோடு நின்று அந்தந்த பஸ்ஸோட நின்று குருசாமி ஃபோட்டோ எடுத்துப்பார். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு கரெக்டாக அங்கே அந்த உளுந்தூர்பேட்டை போகிறப்ப அவருக்கு என்னென்னா 6 மணிக்கு டான்னு நம்ம எங்கே போகிறப்பட்டோமோ குருசாமி வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கு பிளான் பண்ணுவார் சார். ரொம்ப நாள் கழித்து வரீங்க, அவங்கவுங்க ரிலேஷன்லாம் வந்திருப்பாங்க, யாருமே லேட்டாக போகக்கூடாது வீட்டுக்கு, எல்லாம் கரெக்டாக போயிடணும். உங்களுக்கு ஒரு 7 to 7:30 இப்போ அங்கே புறப்பட்டோன்னா கரெக்டாக இருக்கும் போகிறதுன்னு அப்படி பிளான் பண்ணுவார். ஸோ வரும்போது நம்ம நம்பியார் சாமி மிஸ்ஸஸ் இருக்காங்கள்ல, அங்கே போய் எல்லாம் இறங்கினோன்னே அவர் தான் மாலையை கழட்டுவார்.
அந்த ரூமில் நீங்கள் போனீங்களா, அந்த ரூமில் அவர் இருப்பார். நாங்கள் எல்லாம் வந்து சாமான்லாம் கொண்டு வச்சுட்டு நேராக போகணும். மாலையை கழட்டுவார். மாலை கழட்டி முடிச்சோன்னா அங்கே அதே அந்த ஷாமியான் அப்படியே இருக்கும். அங்கே எல்லாம் உட்காந்துருப்போம். உட்காந்துன்னா எல்லாருக்கும் பால் பாயசம் கொடுப்பாங்க. மிஸ்ஸஸ் அவங்க கையாலே எல்லாருக்கும் பால் பாயசம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த 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 ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தாலும் யாராருக்கு ஏதாவது குறைகள் இருக்கா, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு அவர் உட்காந்து பேசுவார். இது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், இது இருந்துங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் நல்லபடியாக போயிட்டு வாங்க. அவருக்கு என்னென்னா போனவங்க அத்தனை பேருக்கு எந்த ஒரு உடம்புக்கு ஆபத்து இல்லாமல் அது வரணுன்றது அவரோட இது நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் என்ன புது ஜனவரி தானே எல்லாருக்கும் ஒரு அவங்க சபரி அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, சபரி பம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த அந்த கேலண்டர் கொடுப்பார் எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஒரு கேலண்டர் அது கையில் அந்த பாஸ் கூட காலண்டர் கொடுப்போம். காலண்டர் வாங்கிட்டு நாங்கள் புறப்படுவோம். ஸோ இதுதான் அவரோட பிளானிங்கை. இதுக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பிளான் பண்ணுவார். யார் யாரெல்லாம் வராங்க அது கொண்டு வரது மட்டும் இல்லை, வரது இது அது கன்ஃபார்ம்டு. பட் என்ன அரேஞ்ச்மெண்ட்டு, இது பஸ்ஸு புக் பண்ணுறது, பஸ்ஸுக்கு பணம் கட்டுறது. ஏன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் வந்து அந்த பஸ்ஸை அவர் ப்ரைவேட் பஸ் எடுக்க மாட்டார், கவர்மெண்ட் பஸ் தான். காஸ்ட்லி ஆக்சுவலாக அந்த பீரியடில் வந்து தமிழ்நாடு அவங்களுக்கு இருக்குல்ல அவங்க பஸ் தான் அங்கே தான் புக் பண்ணுவார். ஏன்னா எந்த காரணத்தை கொண்டு இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் அவர் நம்புறதே இல்லை. அந்த டிரைவர்ஸு அவங்க தான். இதில் பல புரட்சிகள் அவர் தான் கொண்டு வந்தார். ஏன்னா முன்ன வந்து ஷேவிங் பண்ணி ஆகணும், ஆனால் சினிமாக்காரங்க வரும்போது அவங்களால அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு சில விதி விலக்கெல்லாம் ஏற்படுத்தினதும் நம்பியார் சாமி தான் சார். விதி விலக்குன்றது எப்படி தெரியுமா சார்? விதி விலக்கு அவருக்கு ஆர்வம் வரும். ஒரே ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு நம்பியார் சாமி சொல்வார், செய்யும் தொழிலே தெய்வம். நீ என்ன தொழில் செய்கிறியோ அதுதான் ஃபஸ்ட்டு தெய்வம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சாமி நம்ம போய் கூப்பிடுது. அவர் ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லுவார். இப்போ நீங்கள் எங்கள் மலைக்கு வரீங்க, நீங்கள் நாங்கள் இவ்வளோ பணம் கட்ட சொல்கிறோம், அந்த பணத்தை வந்து உங்களால் கட்ட முடியலன்னா நீங்கள் போய் 4 இடத்துல கடன் வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை கட்டக்கூடாது. அதான் சொல்லுவார். ஐயப்ப சாமி அப்படி சொல்லலை, உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் ஓரளவுக்கு முடியணும், உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வாங்க அவங்க கொடுங்க. அப்படி தான் அந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே சாமி வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணு கம்பல் பண்ணதுகளே இல்லை, நம்ம உருவாக்குனது தான். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலுக்கு நீங்கள் வந்து மரியாதை கொடுங்க. இப்போ போலீஸ் ஆளுங்க வந்திருந்தாங்க, நம்ம நிறைய பேர் டிஹெச்லாம் வந்துருந்தாங்க, எங்கள் குரூப்பில் அவங்களும் இருந்தாங்க. அவங்க சேவ் பண்ண வேண்டி வரும்ல அவங்களுக்கு. ஆமாம், அவங்க வந்து சேவ் பண்ணிப்பாங்க. அப்போ தான் இவர் நம்பியார் சாமி நம்ம ஆக்டிங் பண்ணுறப்போ நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம தொழில் தானே, தொழிலுக்கு தானே அதை செய்கிறோம். நம்ம ஒரு சபரிமலை சீசனில் தான் வந்து நம்பியார் சாமி இறந்தார். பொதுவாக வந்துட்டு யாராவது இறந்தால் அந்த இடத்துக்கு வந்து மாலை போட்டவங்க போகக்கூடாதும்பாங்க. அந்த வருஷம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து நவம்பர் 17ஆம் தேதி மாலை போட்டோம். மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கவுங்க வீட்டில் இருந்த திடீர்னு வந்து 19ஆம் தேதி அவருக்கு வந்து அந்த நெஞ்சில் சளி இருக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாங்க, இறந்துட்டார். எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மாலை போட்டிருக்கோம், எல்லோரும் 140 பேர் இருக்கோம், மாலை போட்டிருக்கோம். சரி என்ன பண்ணால் நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி சரி நம்ம நம்பியார் சாமிக்கு என்ன கடமைகள் செய்யணுமோ அதை நம்ம கடைசி ரைட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஃபுல்லாக இருந்து. ஏன்னா அவ்வளோ பப்ளிக் வந்திருந்தாங்க, ரஜினிகாந்த் போது கூட எல்லாமே வந்திருந்தாங்க, அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, இண்டஸ்ட்ரியிலேருந்து அவ்வளோ பேர் வந்து எல்லோரும் அந்த வீட்டில் அவங்களுக்கு வேண்டிய அதை அங்கே எல்லோரும் கண்ட்ரோல் பண்ண வச்சு நாங்கள் எல்லாருமே அந்த சிவப்பு சட்டையோடு தான் இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் அவர் கடைசி அவங்க அவர் அடக்கம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து அதுதான் போட்டிருந்தோம். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து மாலையை கழட்டணும். எல்லாம் முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அது அவர் வந்து போகல இல்லையா? அவருடைய நெருங்கி நண்பர் எம்ஜிஆர் இறந்தப்போ அவர் வந்து அதுதான் அது வந்து 87 24 டிசம்பர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்பியார் சாமியோட நான் வந்து காலையில் 4:30 மணிக்கு எப்போவுமே டெய்லி அவர் பீச்சுக்கு வந்துடுவார். நாங்கள் அப்படி தான் நான் அவரோட வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி நம்ம சார்வாசர் இந்த ஒரு குரூப் பீச் குரூப் இருக்கேன்னா இந்த ஜேபிஆர் இதெல்லாம் ஒரு பீச் அசோசியேஷன் இருக்காங்க. அவங்க காலையில் 4:30 மணிக்கு அங்கே அசம்பிள் ஆவாங்க. வாக் பண்ணி நேராக வந்து உழைப்பாளர் சிலை வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகி கொஞ்சம் அங்கே எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவார். பண்ணி முடிச்சுட்டு அவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வருவார். நம்பியார் சாமி தான் ட்ரைவ் பண்ணிட்டு வருவார், காலையில் பண்ணிவிட்டு போவார். அப்படி தான் நான் போகணும். அன்றைக்கி வந்து 24ஆம் தேதி இதே மாதிரி வாக்கிங் வந்துட்டோம். வாக்கிங் வந்துட்டு ராஜாராமும் வருவார் அப்போதே. ஆமாம். ஸோ 4:30 மணிக்கு நாங்கள் முடிச்சுட்டு உழைப்பாளர் சில போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து
ஃபோட்டோலாம் வச்சு விளக்கெல்லாம் எறிகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் நம்பியார் சாமிக்கு அப்போ தான் தெரியுது இந்த மாதிரி வந்து அவர் இறந்துட்டார்ன்றது மாதிரி. அப்போ ரேடியோ நியூஸ் தான் உங்களுக்கு, அப்போ தான் தெரியுது அது மாதிரி வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார், இது ஒன்று, ஏன்னா அவர் மாலை போட்டிருக்கனால அவரை அதை பற்றி அவர் போகவும் இல்லை, எதுவும் பண்ணலை. ஏன்னா நாங்கள் இன்னும் ஒரு 3 நாளில் நாங்கள் புறப்படுறோம். ஸோ அப்போ என்ன சொன்னோம், ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னார், எப்போவுமே நம்ம ரொம்ப விமர்சையாக பண்ணோம். ஏன்னா அந்த கணேஷ் இருக்கார்ல, சக்கர கணேஷ், அவர் எப்போவுமே இந்த பட்டாசுலாம் வெடிப்பார் அந்த புறப்படுற இதில். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் வேணாம், எதுவும் வேணாம், அமைதியாக நம்ம போயிட்டு வருவோம், ரொம்ப செலிப்ரேஷன் இல்லாமல் நம்ம நார்மலாக எப்படி போகிறோம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் அன்றைக்கி நடந்தது. ஆனால் அந்த மாலை கரெக்டாக வந்தது. இவர் இறந்து போனாலும் அந்த குஞ்சப்பன் வந்து அந்த மாலையை, இவருக்கு போட வேண்டிய மாலை, நம்பியார் சாமிக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாங்கள் எல்லாம் பஸ்ஸில் உட்காந்ததுக்கப்புறம் தீபாராதனை இருமுடி பூஜை முடிஞ்சு வந்து 18ஆம் படி பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம், படிப்பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அந்த கற்பூரம் தீபாராதனை இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் உட்காந்தோம். வரும்போது அந்த மாலையோடு தான் வருவோம். எம்ஜிஆரோட மாலை அவ்வளோ பரிசு இருக்கும், ஒரு 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க, அது கழுத்தில் போட்டால். அந்த மாதிரி தான் அப்பவும் நடந்தது. அதுதான் அவர் ஐயப்பனுக்காக வந்து அவர் சொன்னது விஷயம். அதான் அவர், நான் கூட எனக்கும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னோடய அப்பா படம், ஃபஸ்ட்டு படம் அத்தைமணி மெத்தடி. அந்த படம் வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் ஓடலை. படம் ஓடாமல் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷம் எனக்கு வந்து ஒர்க் இல்லை. 2 மலையாள படங்கள் பண்ணால். அதுக்கப்புறம் தான் டைரக்டர் செல்வா இருக்கார்ல, சோழா பொண்ணுறக்கும் மூலிமா நீலாமலா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி நீலாமலா பண்ணுறதுக்கு முன்னாடி அகிலனோட நாடகம் சித்திரப்பாவைன்னு சொல்லிட்டு, அதான் ஃபஸ்ட்டு அவர் டைரக்ட் பண்ணது சீரியல். அதில் யாருன்னா அனிருத்தோட அப்பா இருக்கார்ல, ரவிச்சந்திரன், அவர் தான் ஹீரோ, வைஷ்ணவி தான் ஹீரோயின். சித்திரப்பாவை சாகித்ய அகாடமி வாங்கினது. அந்த படத்துக்கு வந்து அந்த சீரியலுக்கு வந்து வைஷ்ணவியும் ரவிச்சந்திரனும், செல்வா டைரக்ஷனு. அவர் தான் வந்து அனிருத்தோட அப்பா. ஸோ அப்போ அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சீரியலில் ஒரு சாங் வந்து யாரோ ஒருத்தர் வந்து நொண்டி ஒருத்தர் பாடிட்டு போகிற மாதிரி ஒரு சாங்கு, அது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு செல்வா கிட்ட சொன்னார். அப்போ நான் ஹீரோவாக பண்ணி முடிச்சிருக்கேன், நான் படம் இல்லை. சோழா பொண்ணுறங்கன்னு என் ஃப்ரெண்டு இருக்கார், சோழா கிரியேஷன்ஸ். அவர் சொல்கிற, நீ அதெல்லாம் ஒத்துக்கூடாத, நீ படம் பண்ணியிருக்க, நீ சீரியலில் போய் பாட்டெலாம் பண்ணணும். நான் வந்து எனக்கு அதெல்லாம் பார்க்கல, நான் பண்ணேன்னு. அது என்னாச்சு, தள்ளி 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 ஷூட்டிங் வைப்பாங்க, கேன்சல் ஆகும், ஷூட்டிங் வைப்பாங்க, கேன்சல் ஆகி போய் ஒரு நாள் வந்து ஃபைனலாக வைக்கிறாங்க ஷூட்டிங். அப்போ நான் மாலை போட்டிருக்கேன், சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். மாலை போட்டுட்டு புறப்பட்டு, அது இருமுடி சொன்னல, இருமுடி கட்டுற நாள், அதுக்கு முந்தின நாள் தேங்காயெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அன்றைக்கி இருமுடி கட்டுற அன்றைக்கி கட்டுறதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து ஷூட்டிங். எங்கன்னா சுடுகாடில், மந்தவெளி சுடுகாடில் ஷூட்டிங். பாய்மர ஓடமே புயலுக்கு சாயமேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அது பாலபாரதி தான் மியூசிக் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், இது என்ன, நம்ம வந்து சுடுகாட்டில் போய் நம்ம ஆக்ட் பண்ணாமல் நம்ம அடுத்த நாள் மலைக்கு போகிறோம், இருமுடி பேர் கட்டுற வண்டிக்கிறது. நான் நேராக குருசாமி கிட்டே போயிட்டேன், நம்பியார் சாமி கிட்டே போயிட்டேன். சாமி, இந்த மாதிரி இப்படி ஒரு ஷூட்டிங் வச்சுருக்காங்க, இது வந்து இந்த நைட்டு போய் நான் சுடுகாடில் போய் ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னாரு. தொழிலுக்கு தானே போகிறேன், நீ வந்து ஒரு டெத்துக்காக போகல, தொழிலுக்கு தானே போகிறேன், செய்யும் தொழில் தெய்வம், நீ போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வந்தேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் என்கிட்ட சொன்னார். சரின்னு அப்புறம் அன்றைக்கி போயிட்டு அன்றைக்கி நைட்டு பூரா, அன்றைக்கி அதை முடியறதுக்கு 5-6 மணி ஆச்சு. திருப்பி வீட்டில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இருமுடி கட்டிட்டு புறப்பட்டார். ஸோ அப்போ தான் அவர், நான் எனக்குள்ள அனுபவத்தை அவர்கிட்ட சொன்னதும் தெரியும். அப்போ தான் அவர் சொன்னார், இப்போ ஷேவ் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கவுங்க தொழிலுக்கு தேவையான, அது அனாவசியமாக ஒரு அழகுக்காக நான் ஷேவ் பண்ணிக்கிறேன்லாம் பண்ணக்கூடாது, உன்னோட தொழிலுக்கு அது தேவைப்பட்டதா, அவசியமாக அது செய். இப்போ அது மாதிரி குருசாமிகள் இருக்காங்களா சார்? எம்என் நம்பியார் இப்போ இல்லை, அந்த மாதிரி குருசாமிகள் இப்போ இருக்காங்களா? நிறைய குருசாமிகள் இருக்காங்க சார். வந்து அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பாம்பே இருக்காங்க பார்த்தீங்களா, பாம்பேயில் வந்து நிறைய வந்து இந்த பாலக்காடு ஐயருங்கள் நிறையா இருக்காங்க. அவங்களாம் அவங்க செட்டில் ஆனவங்க, அவங்க தான் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்காங்க. எப்படி நம்பியார் சாமிக்கு இருக்காரோ அந்த மாதிரி அவங்களும் நிறைய 50 வருஷம் போனவங்க குருசாமிலாம் இருக்காங்க. அவங்க வந்து பாம்பேயில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூர் சைடெல்லாம் இருக்காங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த ஆந்திரா சைடில் வந்து ரொம்ப அது ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆந்திரா, கர்நாடகா
ராஜ்குமார் சார் போனவொன்னே அங்கே வந்து ராஜ்குமார் சார் போனோன்னு அங்கே போனோம். இப்போ வந்து அதிகமாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா அவங்க தான் வராங்க. எல்லாருமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்ல முடியாது. சிலதுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஓவராக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ அந்த இப்போ இவர் சொல்கிறாருல, நீங்கள் இப்போ ஷூட்டிங் போகிறாருந்தா நீங்கள் தாடிலாம் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இப்போ இவர் நம்பியார் சுவாமியும் தொடர்ந்து வந்துட்டே இருந்தார் இல்லையா, திடீர்னு அவரோட வர முடிய நான் இனிமேல் நிப்பாட்டுறேன் அப்படின்னாரு. அப்போ எந்த காலகட்டத்தில் அவர் அந்த முடிவு எடுத்தார்? அது ரொம்ப கடினமான முடிவாக இருக்குங்க. அது வந்து எப்படின்னா அவர் இறந்தது 2007 நினைக்கிறேன். 2007 என்னமோ அவர் இறந்தது. அவர் இறக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் போயிட்டு இருந்தார். அவர் வரைக்கும் போயிட்டு இருந்தார். அவரோட ஏஜ் 19 நினைக்கிறேன். அவர் இறக்கும்போது 89 19 நினைக்கிறேன். அவர் இறக்கும்போது அவருக்கு போயிட்டு இருந்தார். அப்போ வந்து என்னன்னா அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி டோலியில் வந்தார். அவர் அப்போவே என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட பையன் சுகுமாரன் நம்பியார் இருக்கார்ல, அவரை டேக் ஓவர் பண்ண வச்சுட்டார். இவர் தான் எனக்கு குருசாமி பண்ணுவார்னு சொல்லிட்டு அவர் டேக் ஓவர் பண்ண வச்சுட்டு அவரு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். இப்போது இன்றைக்கும் போயிட்டுருக்காங்க. இப்போது சுகுமாரும் இறந்துட்டார், அம்மா இறந்தாச்சு. இப்போ மோகன் ஒருத்தர் இருக்கார், அவர் 2வது பையன். அவர் கோயம்புத்தூரில் தான் அந்த சபரி பம்ப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவரு வந்து இவங்கெல்லாம் இறந்ததுக்கப்புறம் அவர் டேக் ஓவர் பண்ணார். இப்போது சுகுமாரோட பையனும் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இவர் குருசாமியாக இருக்கார், சுகுமார் பையன் டேக் ஓவர் பண்ணி இப்போவும் போயிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா ஒரு 60 பேரா 70 பேரா போகிறாங்க. அப்போ சபரிமலையினால உங்களுக்கு உடன் நினைவுக்கிற விஷயம் என்ன உங்கள் அனுபவத்தில்? இந்த அழுதமலை ஏறி இறங்கினதுக்கப்புறம் கரிமலை ஏறணும். அது கரிமலை ஏறும்போது எங்கள் கூட வந்து ஒரு சாமி வந்தார், ராஜசிம்மன் சொல்லிட்டு. அவருக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. ஐயப்ப சேவா சங்கம்னு இருக்குது, அவங்க வாலண்டியர்ஸ் தான் அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. அப்போது நாங்கள் அந்த ஏர்லி மார்னிங்கில் ஏர்லி மார்னிங்கில் நாங்கள் அந்த காலையில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அங்கே இருக்கோம். அந்த ஒரு சின்ன ஏன்னா ஒரு தூரம் அழுத ஏறி இறங்கி கரிமலை ஏறி உச்சி வந்ததுக்கப்புறம் இறங்குறது. ஆக்சுவலாக கரிமலை ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னா பாரப்பாறையாக இருக்கும். ஸ்லீப் இல்லை, ஸ்லீப் மட்டும் இல்லை, பாரப்பாறையாக இருக்கும். இப்போ நம்ம இறங்கும் போது மணல் பாதையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இறங்குறதே பாறையில் இறங்கினா பெரிய பெரிய கல்லாக இருக்கும். அது பார்த்து இறங்கணும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகிடுச்சு, இவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. எங்களுக்கு தெரியல அது. அப்புறம் எல்லாம் கூட்டிகிட்டு மேலே போனால் அப்புறம் கரிமலை உச்சியில் வந்து அதுக்குள்ளே இப்படிட்டாக எங்கள் இதுலேயே ஒரு டாக்டர்ஸ் இருந்தாங்க எங்கள் டீம்லேயே. ஆமாம், ஒரு டாக்டர்னா அவங்க சாமி தான். டக்குன்னு வந்து அவங்க வந்து அது ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஐயப்ப சேவா சங்கத்துக்கு வச்சு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அப்புறம் ஸ்ட்ரெச்சரில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் அங்கேருந்து ஏன்னா அவரால் திருப்பி வர முடியல. ஸோ அது என்னென்னா எங்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. காரணம் என்ன, இப்போ நம்பியார் சாமியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி தான் வந்துன்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, என் பையன் அவர் இப்போ கேமராமேன் ஸ்ரீனிவாச வெங்கடேஷன் அவன் பேர். இப்போ அவன் வந்து பிஎஸ் வினோதிட்ட ஒர்க் பண்ணுறான். இப்போ ராஜமௌலிக்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அவர் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து ஃபஸ்ட்டு டைம் சபரிமலைக்கு போகிறான். அவனுக்கு வந்து 3-4 வயசு இருக்கும். நான் வந்து இந்த மலைக்கு நான் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது அவங்கவுங்க பசங்க அப்படி தானே வரோம். அந்த கொச்சுசாமின்னுவாங்க, வெங்கடேஷ் கொச்சுசாமிப்பா, வெங்கடசாமியோட கொச்சுசாமி வந்திருக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரி நாங்கள் அன்றைக்கி வந்து இவனுக்கு மாலை போட்டாச்சு. மாலை போட்டுட்டு அன்றைக்கி புறப்படுறதுக்கு முந்தின நாள் வந்து நான் வந்து கூப்பிட்டு வரேன். அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பையன் எலிஜிபிள் இல்லை அப்படின்ட்டாங்க. என் சன்ன காரணம்னா அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, அவன் சின்ன பையனாக இருக்கான், நம்ம போகும்போது அவன் பம்ப வழியாக தான் போயிடணும், அவனை பார்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது, இன்னும் 1 வருஷம் கழித்து உங்களை கூப்பிட்டுவாங்க, இப்போ முடியாது அப்படின்ட்டாங்க. என் பையன் மாலை போட்டான். என் பையனுக்கு வந்து அப்படி ஒரு சோகமாகிடுச்சு அவனுங்கால. என்னடா வந்து பரவாயில்ல. அப்போ என்னென்னா நாங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் மலைக்கு போயிட்டு வந்துட்டு, அதாவது மலைக்கு போயிட்டு வந்து மாலை கழட்டுவாங்களே, அப்போ நான் மாலை கழட்டலை. வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஸ்ரீகாந்த் இருக்கார், நடிகர் ஸ்ரீகாந்த், அவர் என்ன பண்ணார், நான் வரேன், நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்டா, உன் பையனை நம்ம போகலண்டா மலைக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டேவே அவர் ஸ்ரீகாந்த் வீடு ஆவலார்பேட்டில் இருக்குது, தேனப்பேட்டில். அங்கே அவர் வீட்டில் வந்து இருமுடி கட்டி நான் ஸ்ரீகாந்த் என் பையன்
3 பேரும் மலைக்கு போனோம். அது அடுத்த நாளே அவரும் மாலை கட்டல, அவனும் மாலை கட்டல. அவரும் ஃபீல் பண்ணார், என்ன கொச்சி சாமி நம்ம போகலாம் வா, ஏன்னா நம்ம செப்பரேட்டாக போனால் அவனை பார்த்துக்க முடியும், குரூப்பாக போனால் தான் கஷ்டமாக இருக்கும், ரெஸ்பான்சிபிள் ஏதாவது ஒன்று ஆகிடக்கூடாதுன்றதுங்க குருசாமி அப்படி சொன்னார். நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை கூப்பிட்டு போயிட்டு பம்பை வழியாக போயிட்டு நாங்கள் வந்தோம். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அது வந்து மலைக்கு போயிட்டு வந்து அடுத்த நாளே திருப்பி மலைக்கு போகிறது. இவ்வளோ நேரம் உங்களுடைய சபரிமலை அனுபவம் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.